ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ புரஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சமசீன முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பள்ளிகள் திறப்பு தேதியில அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மாணவ சேர்க்கையும் நடந்துகிட்டு இருக்கு. அரசு பள்ளிகள்ல ஏகப்பட்ட பேர் ஆர்வமா மாணவ சேர்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வுலாம் செஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட அந்த பேசின காட்சி இருக்குல்ல, கலர்ஃபுல்லா இருக்கு. அடுத்து அங்க ஒருத்தர் ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறார். நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்னா, வீட்டுல இருந்து வர்ற அவசரத்துல பெல்ட் சரியா போடாம வந்துட்டா. அப்படி அதை கவனிச்ச அமைச்சர் அதை சரி செஞ்சிருக்கிறார். அடுத்து பாருங்க, செய்தியாளர் சந்திக்கிறப்ப ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை இருக்கு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அதை சொல்லிட்டோம். நம்ம தமிழ் தாய் வாழ்த்து நம்முடைய அரசாங்கம் எப்போதும் தமிழுக்கு தான் முதல் முக்கியத்துவம் தருவோம். அது வெறுமனே மேடைகளை பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர்றது கிடையாது. ஏன்னா அதை நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கிறத தாண்டி அது நம்முடைய ப்ரைட், அது நம்முடைய முக்கியமான விஷயம். அதனால அதுக்கு சட்டப்படி முறைப்படி அதை செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். எந்த பிரச்சனைகளும் அப்படிதான். அங்க என்ன நடந்தது, என்ன பிரச்சனைங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டோம். எல்லாமே இந்த மாநிலத்தின் நலம், இந்த ஸ்டேட் வெல்ஃபேர் தான் நம்முடைய பிரையாரிட்டி. அதை முன்னிறுத்தி பல விஷயங்கள். அடுத்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நம்ம இருமொழி கொள்கை அப்படின்றது ரத்தத்துல ஊறினதுங்க. அதை என்ன ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்கெல்லாம் அப்படி ஸ்ட்ராங்கா களத்துல நிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இல்லைண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்கள்லயுமே அந்த ஆப்ஷனுக்கு அவங்க இங்கிலீஷ் அவங்க சூஸ் பண்ண முடியும். அவங்க தமிழ் மீடியம்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்களோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துல அவங்க சேர்றாங்க. எல்லாமே அவங்களை என்ஹான்ஸ் பண்றது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை என்பது இந்த மண்ணுக்கானது, எங்கள் மாணவர்களுக்கானது, அது எங்க டிஎன்ஏலே இருக்கிறது. அதுல ஆங்கிலம் என்பது அவர்களுக்கு கற்றல்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கூட ஸ்பெஷலா அந்த குழந்தைகளுக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணுவதற்கான முயற்சிகள் செய்யறோம். ஆசிரியர் பற்றாக்குறை 2 நாள் முன்னாடி கூட டிஆர்பிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறோம். உடற்கல்வி சொல்லி தர அந்த பிடி டீச்சர்ஸ் கூட வேகன்சியை சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லி டிஆர்பிக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்க, புதுச்சேரியில என்ன நடக்குது அப்படின்னா, எங்கெங்க இருமொழி கொள்கை அதெல்லாம் முடிஞ்சாச்சு. புதுச்சேரியில கொண்டு வந்துட்டாங்க மும்மொழி கொள்கை. அது அவரும் பின்னாடியே போயிட்டாரு, வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு நாராயணசாமி. 2021 என்ஆர் பாஜக ஆட்சி வந்த பிறகு மும்மொழி கொள்கையை புகுத்தினார்கள். இப்பொழுது இந்தி கட்டாயமாகி ஆகியிருக்கிறது. அது மட்டுமல்ல, சமஸ்கிருதத்தையும் படிக்க சொல்லுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் விட புதுச்சேரி பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு இணைப்பாக இருக்கின்ற பிரெஞ்சு மொழியை நீக்க வேண்டும் என்று இந்த புதிய கல்விக் கொள்கையிலே, மும்மொழி கொள்கையிலே கூறப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் போராட்டம் நடத்திய கால சமயத்தில் இப்பொழுதுதான் முதலமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பிரெஞ்சு மொழியை எடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார். அதில் கூட இருமொழி கொள்கையை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை. இந்தி திணிப்பை அவர் எதிர்க்கவில்லை. இதிலிருந்து மோடி அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக திரு ரங்கசாமி அவர்கள் செயல்படுகிறார் என்பது தெளிவாக தெரியும். புதுச்சேரியில இன்னொரு சட்ட சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 இந்திய மொழிகள் கட்டாயம், ஒரு வெளிநாட்டு மொழி. அப்போ ஆப்வியஸா ஆங்கிலம் அப்படின்னு பாக்குறப்ப பிரெஞ்சு மொழி படிக்கிறதுல சிக்கலாகி போயிருது அப்படின்னு பிரச்சனையை கிளப்பினாங்க. அதுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி என்ன சொல்றாருன்னா, லெட்டர் தான் எழுதியிருக்கேன், எல்லாம் சாதகமா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் அமைச்சர் விரிவாக்கம், யார் அமைச்சர்கள்
சபாநாயகர் யாரு எல்லாம் போடும்போது தெரியும். மத்திய அரசு கேட்கிறோம், மறுபடியும் 2 மணி நேரம் அனுப்புவோம், கேட்பேன், வலியுறுத்துவார். உங்கள் நிலைப்பாடு என்ன சார்? இந்த மும்மொழி கொள்கையில உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா கடந்த முறையே அது வந்து நம்ம பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா இது கடும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு நீங்க இதை வந்து கடிதம் எழுதுறது எப்படி சார்? கேட்டிருக்கேன், வரும்னு எதிர்பார்க்கிறேன். இப்படி மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையான்னு மாறி மாறி விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க திருச்செந்தூர்ல சத்தமில்லாம சம்பவம் பண்ணிருக்கிறார் அமைச்சர். என்னப்பா செஞ்சாரு அப்படின்னா மாறுவேஷத்துல போய் அப்படி அதிரடி காமிச்சிருக்கிறார். ஒரு பக்கம் அதிரடி சரவெட்டி அப்படின்னு திருச்செந்தூர்ல அமைச்சர் சம்பவம் பண்ண, இன்னொரு பக்கம் திருவாடனையில அங்க ஒரு அமைச்சர் என்ன செய்யறாரு அப்படின்னா, என்னங்க இது கழிவறையாது, இதெல்லாம் மனுஷன் பயன்படுத்த முடியுமா? இப்படி வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் ஆக வேண்டியது இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன சார் அது? அப்ப நீங்க பார்க்கவே இல்லை சார். நீங்க வந்து பாத்தீங்களா? நான் பார்த்தேன் சார். அவங்க சிறுசா சார் அது எப்படி உடனே சிறுசா அவங்க சிறுசா வளர்ந்து நீங்க சஸ்பெண்ட் எல்லா சாத்தியங்களும் இருக்கு. நீங்க சஸ்பெண்ட் ஆகாம பாத்துங்க சார். நீங்க சஸ்பெண்ட் ஆகிறது பாத்துங்க. உங்களை உங்க இதை தக்க வச்சுக்கங்க, பாத்துக்கங்க. அடுத்து பாருங்க, கவின் ஆணவ கொலையில அதிரடி காமிச்சிருக்காங்க சிபிசிஐடி போலீசார். என்னப்பா செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய தாய், அதாவது எஸ்ஐ 8 மாதங்களுக்கு பிறகு கைது செஞ்சிருக்கிறாங்க கிருஷ்ணகுமாரியை. இப்படி எங்க பார்த்தாலும் ஒரே அதிரடியா இருக்க. அடுத்து இந்த ஃபோர்ஸ் எப்பப்பா களத்துல வர போறாங்க அப்படின்னு மக்களே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னப்பா ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பெண் அதிரடி படை எப்ப தொடங்கி வைக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. 2வது முறையாகவும் ரத்து செஞ்சதுல கொஞ்சம் ஏமாற்றம் பார்த்துங்க. என்னப்பா இப்படி செஞ்சு விட்டீங்க? டெல்லிக்கு போயிட்டு வந்த கையோட சிங்கப்பெண் அதிரடி படையை தொடங்கி வைப்பீங்கன்னு பார்த்தா ரத்துன்னு சொன்னீங்க. சரி, இன்னைக்காச்சும் செய்வீங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அது ரத்தாகி போயிருக்கு. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? விழாவுக்கு போயிருக்கிறீங்க. என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்கிறாங்க அதிமுக இருந்து. அடுத்து நெல்லை முபாரக் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, நீங்க தொடங்கி வைக்காம போங்க, என்னவோ செய்யுங்க, ஆனா நடவடிக்கை எடுக்க. எங்க பார்த்தாலும் கொலை, பாலியல் வன்கொடுமை, இப்படி குற்றச்சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவா இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு பொறுப்பேற்று 3 வார காலமாகிறது. 3 வார காலத்தில் தமிழகத்தில் ஏறத்தாழ 15 நாட்களில் 25 கொலைகள், அதுபோல 19 பாலியல் குற்றங்கள் என்று அடுத்தடுத்து ஒவ்வொரு நாட்களும் குற்றங்கள் அதிகரித்து வருகிற சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை தமிழகத்தில் செயல்படுகிற அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் ஜனநாயகத்தை மதிக்கிற நாங்களெல்லாம் உண்மையிலேயே கவலையோடு நாங்கள் பார்க்கிறோம். எனவே நடைபெறுகிற குற்றங்களை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இரும்பு கரம் கொண்டு இதனை தடுத்திட வேண்டும். இந்த குற்றங்கள் அதிகரித்து விடாமல் பாதுகாக்கிற பொறுப்பு தமிழகத்துடைய அரசிற்கு இருக்கிறது என்பதையும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா,
இது ஒரு சோஃபா மாடல் ஆட்சி, புஷ்பா பட பாணியில் நடக்குது அப்படின்லாம் சொன்னார். அடுத்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னார். ஏகப்பட்ட கொலை நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது. இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க சட்ட ஒழுங்கெல்லாம் கத்துக்கிட்டு வந்து சரி செய்யறதுக்குள்ள தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார் அப்படின்னு கேட்கிறார். இப்படி பரபரப்பான சூழல்ல தான் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னப்பா அறிவிப்பு அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய டிஜிபி யார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்துகிட்டே இருந்ததுல, மகேஷ் குமார் அகர்வால் அவர் தான் புதிய டிஜிபி. அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, 90% நிர்வாகிகள்லாம் இங்கே பக்கம் தான் இருக்கிறாங்க. நாங்கள் தான் உண்மையான அதிமுக நினைக்கிறாங்க. அதனால தான் அத்தனை பேர் வராங்க. வர்றவங்களை நாங்கள் என்ன கைவிட்டுருவோமா, அப்படிலாம் செஞ்சிட மாட்டோம் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜனா பேசியிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னா, அதுக்கு தான் இந்த இவருடைய வீழ்ச்சி நாளைக்கு திமுக பக்கம் போய் சேரக்கூடிய நிலைமை வரக்கூடாதுன்னு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஒரே நம்பிக்கைன்னு ஒவ்வொரு அதிமுகவுடைய நிர்வாகிகளும் அண்ணன் செங்கோட்டையன் வந்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி எல்லா நிர்வாகிகளும், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர்ல இருந்து எல்லா நிர்வாகிகளும் எழுதி வைத்துக் கொள்ளும். இன்னும் ஒரு மாசத்துல 90% நிர்வாகிகள் எல்லாரும் அதிமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரணுங்கிற வேண்டுகோளை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதனால அண்ணன் பொதுச்செயலாளர் கேட்டுட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தலைவர் நம்ம பேசிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளுடைய அமைச்சர் பதவியுடைய வேலைகளை முடித்து ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் மாற்று கட்சிகள் இருக்கிற நாம் அன்புடன் வரவேற்க வேண்டும். ஜனநாயக சக்திகளை அன்புடன் வரவேற்க வேண்டும். இது ஏதோ நம்ம பதவி கொடுக்கிறோம், பணம் கொடுக்கிறது அல்ல. இது வரைக்கும் அப்படி ஒரு பேச்சு நடந்தது கிடையாது. இதெல்லாம் திமுக சொல்லக்கூடிய சூழ்ச்சிகள். திமுக தான் பணம் கொடுக்கிறோம், பதவி கொடுக்கிறோம், அது கொடுக்கிறோம்னு வரக்கூடிய நபர்களை எப்பொழுதும் அன்புடன் நடத்தியது கிடையாது. வேலை செஞ்சு முடிஞ்சா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் அப்படிதான் தூக்கி போட்டாங்க. அதனால உங்களுடைய பணிக்கு நம்மளுடைய கட்சியோட பொதுச்செயலாளரும் சரி, தலைவர்களும் சரி, நாங்களும் சரி, உங்களோட தோள் நின்று தோளாக எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு குடும்பமாக நாங்கள் இருப்போம். உங்களை வரவேற்கிறோம் என்று கூறி நம்மளுடைய பயணம் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் வரலாற்றை, மக்களுக்கான அரசியலை, சமதர்மத்துக்கான அரசியலை உருவாக்க நாம் எல்லோரும் இணைந்து ஒன்றுபடுவோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியுடன் பயணிப்போம். ஒரு பக்கம் அவர் அப்படி சொல்றாரா, அதுக்கு அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு நாங்க பாருங்க. அக்ரிகல்ச்சர் பத்தி செய்தியாளர்களை சந்திச்சாரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் சரிதான், பணம் கொடுக்குறப்ப குதிரை பேர நடந்துகிட்டு இருக்கு, அதை இல்லைன்னு மறுக்க முடியுமா, இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து, என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு இந்த இயக்கத்திலே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை தாருங்கள் என்று கேட்டார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இயக்கத்திலே உங்களை சேர்க்க முடியாது, ஏற்கனவே பல்வேறு இயக்கங்களிலே இருந்த நீங்கள் பல்வேறு தவறுகளை செய்த காரணத்தினால் உங்களை அந்தந்த கட்சியிலே இருந்து நீக்கியிருக்கிறார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உங்களை சேர்த்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்ட பிறகுதான் அவர் தமிழக வெற்றி கழகத்திலே சேருகிறார். இன்றைக்கு அந்த கழகத்திலே இருந்து அமைச்சர் பதவியை செய்வதை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்றவர்களை அவர் இழுத்து கொண்டிருக்கிறார், குதிரை பேரம் செய்து கொண்டிருக்கிறார். இது என்ன லாட்டரி வியாபாரமா? தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலைபேசி வாங்கி கொண்டிருக்கிறார். இது லாட்டரி வியாபாரம் அல்ல, இது குதிரை பேரம் என்று மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற குதிரை பேரம் என்பது இன்றைக்கு இந்திய அளவிலே அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து இது போன்ற தவறுகளை செய்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு
இது சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைப்பதற்கும் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க அதுக்கு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, என்னங்க பேசுறீங்க, நீங்க செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவரை முதலமைச்சர் இவரை துணை முதலமைச்சர் இப்படிலாம் டீலிங் போட்டீங்களே, நீங்க பேசலாமா அப்படின்னு கேட்கிறார். முடிஞ்ச ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு, 108 நிக்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களும், அந்த பக்கம் அதிமுக கூட இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் ஐயா அவர்களும், அந்த பக்கம் சில தொழிலதிபர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்க எல்லா முயற்சிகளும் நடந்துச்சு. இப்ப லேட்டஸ்டா எம்எல்ஏக்கள் வந்து சொன்னாங்க, அந்த 47 பேரு எம்எல்ஏ மீட்டிங்ல பாண்டிச்சேரி நடந்துச்சு. அப்ப புதுச்சேரி நடக்கும் போது அப்ப என்ன சொல்லி சைன் வாங்கினாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு நீங்க சைன் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களுக்கு, உங்களுடைய எம்எல்ஏ நம்பர் என்ன? உங்களுக்கு 118 பேர் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? மக்கள் உங்களுடைய தலைமையை 3வது இடத்துக்கு தூக்கி போட்டிருக்காங்க. 47 எம்எல்ஏ உருவாக்கி 47 எம்எல்ஏ வச்சிருக்கவங்க எப்படி முதலமைச்சரா ஆக முடியுங்கிற நம்பிக்கையோடு புதுச்சேரியில எம்எல்ஏ மீட்டிங்ல எப்படி நீங்க எல்லா 47 எம்எல்ஏ கிட்டையும் சைன் வாங்க முடியும்? இதுதான் சிபிஎஸ் சண்முகம் கேள்வி எழுப்பினார். இதுதான் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பினார். 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? அந்த மீட்டிங்ல உண்மையை சொல்லல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, திரு உதயநிதி அவர்களுடன் சேர்ந்து திரு உதயநிதி அவர்களை முதலமைச்சராகி திரு இபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர். அப்புறம் மாசம் ஃபண்ட் கலெக்ஷன் ஊழல் செஞ்சு பிரிச்சுக்கிறது. அவர் இப்படி கேட்டுவிட்டாரா? அதுக்கு அடுத்து அக்னி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, யாருங்க சொன்னது, அப்படிலாம் ஒரு விஷயமும் நடக்கல, எந்த டீலிங்கும் போடல, நீங்களா ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி பேசுறீங்க, அதெல்லாம் முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு மறுக்கிறார். தண்ணீரும் எண்ணெயும் இணையுமா என்பதை தயவு செய்து பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றைக்குமே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைக்கும் என்று எந்த நேரத்திலேயும் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் யாரிடத்திலேயும் பேசவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மைக்கு மாறாக இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்கின்றவர்கள் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக பல்வேறு தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அதிமுக நடக்குதுல சலசலப்பு, அது சலசலன்னு போய்கிட்டே இருக்கு. இப்படிதான் பாருங்க, முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க உறுதியா அதிமுக இருக்கீங்களா இல்லையா, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார் பாருங்க. நான் நேத்தே சொல்லிட்டேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில, புரட்சி தலைவர் அம்மா வழியில தொடர்ந்து நேத்தே நான் நேத்தே சொல்லிட்டேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில, புரட்சி தலைவர் அம்மா வழியில தொடர்ந்து நேத்தே ஒரு பக்கம் என்னதான் சலசலப்பு பிரச்சனைலாம் இருந்தாலும் தொகுதி மக்கள் தானப்பா முக்கியம் அப்படின்னு தொகுதி மக்களை பார்த்து நன்றி சொல்லியிருக்கிறார். விஜயபாஸ்கர் உங்க வீட்டுக்குள்ள எப்போதும் போல இதே வேகத்தோடு சுறுசுறுப்போடு மசில் பவர்னு சொல்லுவேன். இந்த உடம்புல வேகம் இருக்கின்ற வரை, இந்த உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரை, இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில இந்த பொதுமக்களுடைய நலனுக்காக உங்களுக்காக உழைப்பேன். நீங்க ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு குடும்பத்துல ஒண்ணு நினைச்சுக்கங்க, அப்பா இருப்பாரு அம்மா இருப்பாரு, குடும்பத்துல அப்பா இருப்பாரு அம்மா இருப்பாரு, இல்ல குடும்பத்துல நம்ம பசங்க இருப்பாங்க, இல்ல நம்ம மருமகன் இருப்பாரு, இல்ல நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. எல்லாத்துக்கும் மேல அவசரத்துக்கு உங்களுக்காக உதவி செய்வதற்கு, குரல் கொடுப்பதற்கு உங்க வீட்டுல விஜயபாஸ்கர்னு ஒரு புள்ள இருக்குன்னு நினைச்சுக்கீங்க. ஓட்டு கேட்கிறப்ப அந்த தாய்மாரெல்லாம் சொன்னாங்க, ஆனா வணக்கம், ரேஷன் கடையில ரேஷன் கடைக்கு போறோம், ரேஷன் கடையில மட்டும்தான் விஜயபாஸ்கர் பேர் இல்ல, மற்றபடி எங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆள்னு சொன்னீங்க, நான் அதை மறக்கல, இப்பவும் நான் சொல்றேன். ஆனா ஒரு பக்கம் இவர் இந்த பக்கம் விராலிமலையில நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு, அந்த பக்கம் மயிலம்ல வாக்களித்து வெற்றி பெற வைத்த வாக்காளர் பெருமக்களே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சி.வி. சண்முகம். அதுல என்னன்னா, என்னுடைய சக்தியை மீறி என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேனப்பா அப்படின்னு உணர்ச்சி பெருக்கெடுத்து பேசியிருக்கிறார். உங்களுக்காக என்னை நம்பி என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த உங்களுக்கு என்னுடைய கடமையை முழுமையாக நான் உங்களுக்கு செய்வேன். உங்களுக்காக என்றென்றும் நான் உழைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தேர்தலில் சொன்னதை போல
உங்களுக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் யோசிக்காமல் சொல்லுங்கள். என்னால் என் சக்திக்கு முடிந்த அனைத்து உதவிகளும் கண்டிப்பாக நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அடுத்து பாருங்க, என்னங்க நீங்க சந்தர்ப்பவாதிகளா இருக்கிறீங்க? அமைச்சரவை பதவிக்கு ஆசைப்பட்டு இப்படி நீங்க அப்படி பண்ணலாமா அப்படின்னு காங்கிரஸ் தொடர்பா அவங்களா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவங்கெல்லாம் இல்ல, காங்கிரஸ் மகளிர் அணி நிர்வாகி ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. அரசியல் கட்சிகளில் இப்ப தற்போது ஒரு புது ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீட்டு கிடைக்கலன்னா உடனே அடுத்த கட்சிக்கு போயிடுறது. ஏங்க, அந்தந்த கட்சியில உழைப்பவர்கள் நிறைய இருக்காங்கங்க. நீங்க இங்கிருந்து அங்க ஓடிட்டா அங்க இருக்கிறவங்களுக்கு என்னன்னு நினைச்சிட்டீங்க? எல்லா கட்சியிலையும் அடித்தளத்திலேருந்து உழைக்கக்கூடிய வர்க்கம் ஒன்று இருக்குங்க. உடனே கட்சி தாவறது அது என்ன பழக்கங்க? வாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த கட்சிக்கு போயிடுறது. அப்போ கட்சி உணர்வுங்கிறதே இங்கே கிடையாதுங்களா யாருக்குமே? வியாபாரமாக பார்த்துட்டு இருக்கீங்களா அரசியலை? அரசியலும் கல்வியும் வியாபாரமாக பார்க்க கூடாது. தயவு செய்து கட்சி உணர்வோட அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்தந்த கட்சியிலேயே இருங்க. மகாத்மா காந்தி போன்றவர்களையும், நேருவை போன்றவர்களையும், பாரதியார் போன்றவர்களையும் பார்த்து வளர்ந்தவங்க. கட்சி உணர்வு ரத்தத்தில் இருக்கணும். அடுத்து பாருங்க, தேர்தல் காலத்துல சமூக ஊடகங்கள்ல அவங்களுக்கு ஆதரவா இவங்களுக்கு ஆதரவா ஏகப்பட்ட பேர் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னன்னா, நான் ஆதரவா பேசிவிட்டேன், அதனால பாரபட்சம் பார்க்குறாங்க, நான் ஒரு புகார் கொடுத்துருக்கேன், அந்த புகார் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்குறாங்க ஜூலி. ஒரு பொண்ணு டிவிக்கு எதிரா பேசுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு வந்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். என் மேல எந்த தப்பும் இல்ல, எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் கிடையாது. அப்படி நீங்க யாராச்சும் என்னை நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கேஸ் கொடுங்க. என் கேஸ் எடுக்கல, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்ததை நீங்க கொடுங்க, அவங்க எடுப்பாங்க, அவங்க வந்து விசாரிக்கட்டும். என்ன, நானும் என் கணவரும் குற்றமற்றவர், நாங்க வந்து இதை லீகலா வந்து இதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நான் பிரஸ் மீட் கொடுக்காம, நான் எதுவுமே கொடுக்காம இந்த விஷயத்த பத்தி பெருசா பேசாம இருந்த ஒரே காரணம், நான் சட்டத்தை நம்பி ஓகே அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இன்ஸ்டாகிராம் மூலியமா சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயனாவை எல்லாரும். இன்ஸ்டன்டா அவங்க ஆட்களை காப்பாத்தி அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறதை விட்டுவிட்டு அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து பாருங்க, இந்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, அந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. நீங்க பாட்டுக்கு இக்கு வச்சு அங்கங்க நீ என்னென்னமோ பண்ணிருக்கிறீங்களே, இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா அப்படின்னு விவசாய மக்கள்லாம் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாது. அடுத்து பாருங்க, தருமபுரியில புதிய பேருந்து நிலையம்லாம் கட்டியிருந்தாங்க, ஜெகஜோதியா பார்த்துருப்பீங்க நீங்களும். இப்போ என்னன்னா, பழைய பேருந்து நிலையம் இருக்கு, பஸ் ஒன்று கூட வரமாட்டேங்குது. இதெல்லாம் என்ன சரியாவா இருக்கு? சட்டமன்ற உறுப்பினரான சட்டசபையில் பேசுற வார்த்தைங்க, பஸ் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க சௌமியா அன்புமணி. ஒரே இரவில் இந்த பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரே இரவில் திருப்பி இந்த பஸ் ஸ்டாண்டை உயிர் கொடுக்கலாம். அதான் நம்ம கேட்கறது. ஒரு இரவில் நீங்கள் கையெழுத்து போட்டு வர பஸ், ஒரு நாள் எல்லா பயணிகளும் வராங்க, வந்து நிற்கும் போது பஸ் வரல. அப்போ ஒரே இரவில் அந்த பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணதுக்கு ஒரு கையெழுத்து போட முடியுதுன்னா, அதே ஒரே ராத்திரி தானே தேவைப்படுது. ஒரு கையெழுத்து போட்டால் எல்லா பஸ்ஸும் திருப்பி வரப்போகுது. இதுக்கே இவ்வளோ இழுத்தடிப்பு, இவ்வளோ இழுபறி, இதுக்கு ஏன் இவ்வளோ சுற்றி வராங்க? அது எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக அரசிடம் நாங்கள் எடுத்து செல்லுவோம். எப்படியாவது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா பஸ்ஸும் வரணும். அப்புறம் பாருங்க, அங்க திடீர்னு ஆய்வு நடத்துறாங்க, இங்க திடீர்னு ஆய்வு நடத்துறாங்க, உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க, பணி நீக்கம் பண்றாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லா துறைகள்லையும் திடீர் ஆய்வுகள் நடத்தி நடவடிக்கை எல்லாம் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா வரவேற்கக்கூடியது தான். ஆனால் அதை அப்படி கண்டினியூ பண்ணி இன்னும் நிறையா விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு ஒரு அமைச்சர் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதராகவே ஆய்வு பண்ணு சார், அப்போ வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு கிளியராக தெரியும். அதுக்கு பப்ளிக்கும் ஒத்துழைக்கணும், அனைவரும் ஒத்துழைச்சா தான்
அரசு நினைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை புது ஆட்சி நினைக்கக்கூடியதை எல்லாரும் நிறைவேற்ற முடியும். ஏன்னா கோயிலுங்கிறது எல்லாத்துக்கும் சமம் தான். ஆனால் இது பணம் உள்ளவங்களுக்கு முன்ன போகிறதும் அதெல்லாம் லஞ்சம் கொடுத்தா முன்ன போகிறது அதுதான் தவறு தான். எல்லா துறையிலையுமே போய் ஆய்வு செஞ்சு யார் தப்பு பண்ணாலும் அவங்க மேலே எந்த பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். அவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்களான்னு செக் பண்ணுறது அதிகாரிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த பத்திரப்பதிவுலையோ இப்போ நான் 2 வீலர் வாங்கினா அதுக்குமே லைசன்ஸ் வாங்குறதுக்கு எல்லா இடத்துலையுமே 2 வீலர் 4 வீலர் இதில் லைசன்ஸ் எடுக்கிற இடத்துலையும் போக்குவரத்து துறையிலையும் அதே மாதிரி தான் கொடூரமான அநியாயம் நடக்குது. அமைச்சர்கள் ஆய்வு செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. அதிகாரிகள் இந்த குறுக்கு வழியில் போகிறவங்க எல்லாருமே என்றைக்கும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே திமுக பீரியட்லையும் எல்லா அமைச்சர்களும் நல்ல முறையில் தான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க பூரா இந்த ரீல்ஸ் மூலத்தினால அடிக்கடி ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க. அதாவது ஊழல் இல்லாத ஆட்சியும் மது இல்லாத தமிழகத்தையும் உருவாக்குனா இதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். அமைச்சர்கள் போய் ஆய்வு பண்ணி அந்த தப்பை தடுத்தோ லஞ்சம் வாங்குறதோ அந்த இதில் ஊழல் பண்ணும்போது தடுத்தாலோ அடுத்தடுத்து இருக்கிற அரசு வேலை பார்க்குறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. திடீர்னு ஆய்வு நடத்துறாங்களே, ஏதாச்சும் குற்றங்கள் கண்டுபிடிச்சிட்டா நம்மளுடைய பதவி போயிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். இதே மாதிரி பாதியில விட்டு விடாதபடி எல்லாத்தையுமே எங்க ஊழல் நடக்குதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்தா நல்ல ஆட்சி கரெக்டா இருக்கும். இது மாதிரி நடக்கிறனால தான் இனிமேல் அரசு அலுவலகங்கள்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.